அரைஸ் இந்த ஒரு கமெண்ட் தான் ஜின்வூ எல்லா ஹண்டரையும் விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க மெயின் ரீசனே. ஜின்வூ ஷேடோ மோனார்க்கா இருக்கனால அவனால ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஜின்வூ ஒரு பீஸ்டையோ இல்ல ஒரு ஹண்டரையோ டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா அது மேல ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இவனோட ஷேடோ வைப்பான். அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணாலே போதும், அரைஸ். ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் யூஸ் பண்றதுக்கு மானாங்கிறது வந்து காஸ்ட் ஆகாது. ஒரே டைம்ல ஒரு டார்கெட் மேல மட்டும்தான் ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ண முடியும்னு கிடையாது. ஒரே டைம்ல 100 டார்கெட் மேல கூட ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ண முடியும். டீமன் மேல ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்ங்கிறது வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா அதோட மானாங்கிறது வந்து பியூரா இருக்காது. பட் ஜின்வூ ஆண்டரஸோட பவரை யூஸ் பண்ணி அதையும் பண்ணியிருப்பான். ஒரு டார்கெட் மேல 3 டைம் மட்டும்தான் ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ண முடியும். இது எப்படின்னா, அந்த 3 சான்ஸ்லயே இவங்களோட ஷேடோ வைக்கிறணும். ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் வந்து யூசர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட டார்கெட் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்ததுன்னா அந்த டார்கெட் மேல ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ரூலர் மேலேயும் யூஸ் பண்ண முடியாது. மோனார்க் மேலேயும் ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ண முடியாது. மானா இல்லாத டார்கெட் மேலேயும் ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் ஜின்வூ ஆஸ்பானோட பவர் கிடைச்சதுக்கு அப்புறமா அதையும் பண்ணிருப்பான். ஜின்வூ பேட்டில் பண்றப்போ ஷேடோஸ் சமன் பண்ணுவான் இல்லையா, அந்த ஷேடோஸ் எல்லாம் வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து வராது. அந்த ஷேடோஸ் எல்லாமே இவனோட ஷேடோஸ்ல தான் அது ஸ்டோர் ஆயிருக்கும்.